கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த சாப்பரத்தான் கொட்டாய் டாஸ்மாக் கடை அருகே தலையில் பலத்த காயத்துடன் முகத்தில் இரத்த கரைகளுடன் ஆண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக காவேரிப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் சாலை ஓரங்களில் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வந்த மணி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து வருவோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஒத்தனப்பள்ளி அடுத்த அகரம் முருகர் கோவில் பகுதியை சேர்ந்தவரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதனால் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சித்தப்பா எனும் அந்த நபருக்கு பொம்மக்கா என்ற மனைவியும் புவனேஸ்வரி என்கிற மகளும் இருக்கிறார்கள். விவசாய கூலி வேலைகளுக்கு சென்று வந்த சித்தப்பாவிற்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தேன்கனிக்கோட்டை அடுத்த நேரலட்டி என்ற பகுதியில் தங்கி சாலையோரத்தில் பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில்களை சேகரித்து விற்பனை செய்து வந்த அனிதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சித்தப்பா தனது முதல் மனைவி மற்றும் மகளை விட்டுவிட்டு அனிதாவுடன் சேர்ந்து கிருஷ்ணகிரி, சூளகிரி, ஹொசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் கிடக்கும் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய பேப்பர்கள் உள்ளிட்டவற்றை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சூளகிரி பகுதியில் சித்தப்பாவும் அனிதாவும் சாலையோரத்தில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள், பாட்டில்கள் ஆகியவற்றை சேகரித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியில் பாட்டில் மணி சாலையோரம் கிடக்கும் பாட்டில்களை சேகரித்துக் கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் பாட்டில் மணி அறிமுகமாகியுள்ளார். பின்னர் 3 பேரும் சேர்ந்து பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பாட்டில்களை எடுத்து விற்பனை செய்து ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவது என இருந்திருக்கிறார்கள். நட்பு ஏற்பட்ட ஒரு வாரத்திலேயே பாட்டில் மணிக்கும் அனிதாவிற்கும் காதல் மலர்ந்துள்ளது. பின்னர் வழக்கம் போல 3 பேரும் மது அருந்து இருக்கிறார்கள். அப்போது போதை தெளிந்து சித்தப்பா எழுந்து பார்த்தபோது அனிதாவும் பாட்டில் மணியும் அங்கு இல்லாதது தெரிய வந்தது. பின்னர்தான் பாட்டில் மணி பிளான் போட்டு குடிக்க வைத்து அனிதாவை அழைத்துச் சென்றது சித்தப்பாவிற்கு தெரிய வந்துள்ளது. இருவரும் தென்படாததால் வேறு வழியின்றி சாலையோரம் கிடக்கும் பொருட்களை எடுத்து விற்று அதன் மூலம் சித்தப்பா வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் 3 மாதம் கழித்து கிருஷ்ணகிரியில் இருந்து தருமபுரி செல்லும் சாலையில் காரிமங்கலம் என்ற பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பாட்டில்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது அங்கு இதே போல பாட்டில்களை எடுத்துக் கொண்டிருந்த பாட்டில் மணியை சித்தப்பா பார்த்துள்ளார். பாட்டில் மணி அருகே சென்ற சித்தப்பா, எப்படி இருக்க மணி, நல்லா இருக்கியா? நம்ம 2 பேரும் ஒன்னா சரக்கு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, வா சரக்கு சாப்பிடலாம் என கூறி பாட்டில் மணியை காரிமங்கலத்தில் இருந்து காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சாப்பரத்தான் கொட்டாய் பகுதிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் நடந்தே அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் அங்குள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலை வாங்கிக் கொண்டு இருவரும் அருகில் உள்ள பகுதியில் மது அருந்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போது சித்தப்பா, என்னுடைய 2வது மனைவி அனிதாவை என்ன செய்தாய், எங்கு வைத்திருக்கிறாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வாக்குவாதம் முற்றியதில் சித்தப்பா அருகில் இருந்த ஹாலோ பிளாக் கல்லை எடுத்து பாட்டில் மணியின் தலையில் அடித்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாட்டில் மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அங்கிருந்து சித்தப்பா தப்பித்து சென்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சித்தப்பாவை போலீசார் கைது செய்தனர். 2வது மனைவியோடு தகாத உறவில் இருந்த நபரை திட்டம் போட்டு அழைத்துச் சென்று கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.